ஏராளமான பாகிஸ்தான் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது, பங்களாதேஷ் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது, இன்னும் பல நாடுகளில் உள்ள மக்களுக்கு குடியுரிமை இந்த பாரதத்தில் கிடைத்திருக்கிறது. அப்ப இஸ்லாமியர்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் ஒதுக்கப்படவில்லை. திமுகவும் காங்கிரசும் ஏன் இவ்வளவு பாசம் காட்டுகிறது என்பதுதான் எங்களுக்கு புரியல. இவர்கள் பாசம் காட்டி காட்டி முஸ்லீம் லீக் என்பது இந்த நாட்டை துண்டாடி ஒரு நாடாக மதத்தின் பெயரால் உருவாக்கி பாகிஸ்தான் போன பிறகு இன்றைக்கும் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று கேட்பதை விட ஒரு அவலம் ஏதாவது இருக்கா? எந்த நியாயமும் இல்லாமல் வெறுமனே இஸ்லாமியர்களை அச்சப்பட வைத்து வீதிக்கு உள்ளாக்கி தேர்தல் அரசியலுக்காக அவர்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தினால் பாஜக ஒருபோதும் சும்மா இருக்காது. வாழ முடியக்கூடியவர்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பங்களாதேஷ்ல வாழக்கூடிய 9% இந்துக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழவே முடியாது என்று துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வழிபாட்டு தலத்தை தொலைத்தவர்களுக்கு இங்கேயும் ஆறுதல் கொடுக்கலாம். வேற யாருதான் ஆறுதல் கொடுப்பா? தன் சொந்த மண்ணில தான் பிறந்த மண்ணில் வாழ்வதுதானங்க ஒரு பெருமை. அப்ப அந்த பெருமையை இலங்கை தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது விடுவு காலம் வரும். இந்த தமிழர்கள் எல்லாம் தங்கள் இலங்கை என்ற சொந்த மண்ணில் வாழ்வதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் பாஜக சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேல்முருகன் இப்ராஹிம் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வாழ்க வளமுடன். சிஏஏ 5 வருடங்களாக நிறைவேற்றாமல் தேர்தலுக்கு மிக அருகில் நிறைவேற்றப்பட்டிருப்பது சர்ச்சைக்குள்ளாக இருக்குது, விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது எதிர்கட்சிகளால். எப்படி பார்க்குறீங்க சார்? உங்களுடைய கேள்வியே முதலில் தவறானது. ஏன்னா 2019 சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று கொண்டு வந்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய சூழல் வரும் பொழுது கொரோனா என்ற ஒரு பெருந்தொற்று வந்தது. அதில் இந்த தேசத்தில் உள்ள 140 கோடி மக்களும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும் பொழுது ஒரு சட்டத்தை அமல்படுத்துவதை விட மக்களை பாதுகாப்பது என்பது முதன்மையானது. அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னிறுத்தினார். 3 ஆண்டுகளில் கொரோனா பெருந்தொற்றை முற்றிலுமாக சரி செய்துவிட்டு மக்களை பாதுகாத்து விட்டு பிறகு பல ஆண்டுகளாக அகதிகளாக நம்ம தேசத்தில் இருந்து கொண்டிருக்கிற நம்முடைய தொப்புள் குடி உறவான இந்து சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பார்சிகள் இவர்கள் எல்லோருக்குமே நாம் குடியுரிமை தர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த அமெண்ட்மெண்ட் சட்டத்தை இப்பொழுது முழுமையாக அமல்படுத்தப்பட்டு இன்றைக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மூலமாக அந்த விவரங்கள் வரப்பட்டு இருக்கிறது. யாரெல்லாம் அப்ளை பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணிக்கொள்ளலான்னு இலகுவாக்கப்பட்டு இருக்கிறது. இது எந்த மதத்தினரையும் யாரையும் தண்டிப்பதோ அல்லது யாரையும் ஒதுக்குவதோ கிடையாது. இது நீண்ட காலமாக போராடி கொண்டிருக்கிற மதத்தின் பெயரால் துன்புறுத்தலுக்குள்ளாகி பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானிலிருந்து விரட்டி எடுக்கப்பட்ட அந்த மக்களுக்கு குடியுரிமை தரக்கூடிய சட்டம். இது யாருடைய குடியுரிமையை பறிக்காது என்பதை முதலில் நாம் தெளிவுபடுத்த வேண்டும். இரண்டாவதா, அப்போ எல்லோருக்கும் நீங்கள் கொடுக்குறீங்க, ஏன் இஸ்லாமியர்களுக்கு கொடுக்கல அப்படின்றதான் கேள்வி. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சட்டங்கள் இருக்குது. முதலாவது சட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 விதமான சட்டங்களை பார்க்க முடியும். முதலாவது இந்தியன் பாஸ்போர்ட் ஆக்ட். ஒரு நாட்டிலிருந்து அந்த நாடு பிடிக்கவில்லை அல்ல அந்த நாட்டினுடைய மிகப்பெரிய கொடுங்கோன்மை ஆட்சி அங்கே வாழவே முடியலன்னு முறையாக அகதிகளாக பாஸ்போர்ட் மூலமாக இங்கே 10 ஆண்டுகளுக்கு மேல் இந்த நாட்டிலிருந்து அவர்களுடைய செயல்பாடு சரியாக இருக்குமே ஆனால் அவர்களுக்கு இந்த நாட்டின் குடியுரிமை கிடைக்கும். இது நம்ம நாட்டினுடைய சட்டம். அப்படி ஏராளமான பாகிஸ்தான் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது, பங்களாதேஷ் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது, இன்னும் பல நாடுகளில் உள்ள மக்களுக்கு குடியுரிமை இந்த பாரதத்தில் கிடைத்திருக்கிறது. அப்போ இஸ்லாமியர்கள் என்ற காரணத்திற்காக அவர்கள் ஒதுக்கப்படவில்லை. இந்த அமெண்ட்மெண்ட் எதுக்குன்றதான் சரியாக புரிஞ்சுக்கணும். மதத்தின் பெயரால் பிரிவினைப்படுத்தப்பட்டு மதத்தின் பெயரால் பெரும்பான்மையான இஸ்லாமிய நாட்டிலிருந்து விரட்டியடிக்கப்பட்ட அகதிகளுக்கு அவர்களுக்கான குடியுரிமையை தவிர இப்போ அவர்கள் அங்கே வழிபாடு செய்ய முடியல, அவங்களுடைய வழிபாட்டு தலங்கள் உடைக்கப்பட்டு இருக்கிறது, ஒரு இந்துவாக வாழ முடியல, ஒரு கிறிஸ்துவராக வாழ முடியல, ஒரு சீக்கியரோ பௌத்தரோ சமணரோ அங்கு வாழ்வதற்கான வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது என்றால் அது போன்ற அகதிகளுக்கு, அதுவும் நீண்ட காலம் 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் போராடி கொண்டு இருக்கிற அந்த மக்களுக்கான குடியுரிமை. இஸ்லாமிய நாட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு தொழுகை முடியலை அப்படின்னு யாராவது விரக்கட்டி அடிக்கப்படுவாரா?
அதே மாதிரி இஸ்லாமிய நாட்டில் இருக்கிற ஒருத்தர் நோன்பு வைத்திருக்கும் என்பதற்காக அவர் துன்புறுத்தப்படுவார்? அதெல்லாம் நடக்காது. அப்ப மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு இந்த சட்டத்தில், இந்த அமெண்ட்மெண்ட்ல குடியுரிமையை தவிர ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுக்கு பாஜக எதிர், மத்திய அரசு எதிர் என்பது ஒரு பொய் பிரச்சாரம். அதையெல்லாம் தாண்டி இது பாகிஸ்தானுக்காக இங்க இருக்கிற சில அமைப்புகள் ஏன் இவ்வளவு ஆதரவு கரம் நீட்டுகிறார்கள், அதுக்கு திமுகவும் காங்கிரசும் ஏன் இவ்வளவு பாசம் காட்டுகிறது என்பதுதான் எங்களுக்கு புரியல. இவர்கள் பாசம் காட்டி காட்டி முஸ்லீம் லீக் என்பது இந்த நாட்டை துண்டாடி ஒரு நாடாக மதத்தின் பெயரால் உருவாக்கி பாகிஸ்தான் போன பிறகு இன்றைக்கும் பாகிஸ்தானிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமை வேண்டும் என்று கேட்பதை விட ஒரு அவலம் ஏதாவது இருக்கா? இங்க உள்ள இஸ்லாமியர்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இங்க உள்ள 20 கோடி மக்கள் யாராவது வெளியேற்ற போறோம்னு சொன்னாங்களா? இந்த 20 கோடி மக்கள் இந்த சிஏஏ சட்டத்தால் பாதிக்கப்பட போகிறார்களா? அப்படி ஏதாவது ஒரு விவாதத்தை முன்வைக்கிறார்களா என்றால் கிடையாது. முழுக்க முழுக்க பாகிஸ்தானுக்காகவும் பங்களாதேஷுக்காகவும் இங்க இருக்கிற திமுக, இங்க இருக்கிற அதிமுக, இங்க இருக்கிற திருமாவளவன், இங்க இருக்கிற இஸ்லாமிய அடிப்படை பயங்கரவாத சக்திகள் இவர்களெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள். பாகிஸ்தானுக்கு குரல் கொடுப்பதை தயவு செய்து நிறுத்துங்கள். உங்களுக்கு இஸ்லாமிய வாக்கு வங்கி வேணும், இஸ்லாமியர்கள் மீது பற்று இருக்கிறது என்றால் அந்த சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்டை படிச்சுட்டு இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களுக்கு இதுல பாதிப்பு இருக்கு, இந்த ஷரத்துல, இந்த எண்ணில், இந்த உட்பிரிவுல பாதுகாப்பு இல்லை, அது ஆபத்து இருக்கிறது என்று சுட்டிக்காட்டினால் அதுல ஒரு நியாயம் இருக்கும், அதுல ஒரு நேர்மை இருக்கும். எந்த நியாயமும் இல்லாமல் வெறுமனே இஸ்லாமியர்களை அச்சப்பட வைத்து பீதிக்கு உள்ளாக்கி தேர்தல் அரசியலுக்காக அவர்களை ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தினால் பாஜக ஒருபோதும் சும்மா இருக்காது. இஸ்லாமியர்களிடத்தில் விழிப்புணர்வை தருவோம், அதே வேளையில இதை அரசியலாக்குகிற, இதன் மூலம் பிரிவினைவாதத்தை உருவாக்கி வன்முறையை தூண்டக்கூடிய எந்த சக்தியாக இருந்தாலும் கடுமையாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும், தண்டிக்கும். இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் ஒரு மதத்துக்காக ஒரு சட்டம் இயற்றுவது இதுதான் முதன்முறை. இது எப்படி ஏற்றுக்கொள்வதுங்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டது, எப்படி பார்க்குறீங்க? ஒரு மதத்துக்கு எங்கெங்க ஏற்றுனாங்க? அதில் இந்து மதம் இருக்கிறது, கிறிஸ்துவம் இருக்கிறது, சீக்கியம் இருக்கிறது, பௌத்தம் இருக்கிறது, இது மாதிரி சமணம் இருக்கிறது. எல்லா மதத்தினரும் இஸ்லாம் பெரும்பான்மையாக அறிவித்து கொண்டு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் வழிபாடு செய்ய முடியல, அவர்களுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, துரத்தி அடிக்கப்படுகிறார்கள், சொந்த வீடுகளில் இருந்து அவர்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. எல்லாவற்றையும் இழந்து இந்த தேசம் நம்மை பாதுகாக்கும் என்று இந்த தேசத்திலிருந்து பிரிந்த மக்கள் தானே அவர்கள் ஒரு மதத்தின் பெயரால் துன்புறுத்தப்பட்டு அங்கு வாழவே முடியாது என்று வரக்கூடியவர்களுக்கு குடியுரிமை தரமே தவிர, அங்க பாகிஸ்தான்ல மிச்சம் இருக்கிற ஒரு 1.5%, 2% இந்துக்கள் இருக்கிறாங்களே, அவங்கள வாங்க குடியுரிமை தரணும் வாலண்டரியா நம்ம கூப்பிட்டோமா? வாழ முடியக்கூடியவர்கள் அங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பங்களாதேஷ்ல வாழக்கூடிய 9% இந்துக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். வாழவே முடியாது என்று துரத்தி அடிக்கப்பட்டவர்கள், தங்களுடைய வழிபாட்டு தலத்தை தொலைத்தவர்களுக்கு இங்கேயும் ஆறுதல் கொடுக்கலாம், வேற யாரு தான் ஆறுதல் கொடுப்பா? அதனால இந்த மக்களுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டும், இந்த மக்களுக்கு குடியுரிமை தர வேண்டும் என்பதற்காக தந்திருக்கிறோமே தவிர இதுல மதத்தின் போர்வையில் யாரையும் பார்க்கல. மதத்தின் பெயரால் துண்டாடப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை அரவணைத்திருக்கிறோம். இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படவில்லைங்கிறது மற்றொரு முக்கியமான குற்றச்சாட்டா இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இலங்கை தமிழர்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலத்தை விட நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்த ஒரு அற்புதமான வேலை என்பது சரித்திரத்தில் யாரும் செய்யலை. 55 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இலங்கை தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது எந்த பிரதமராவது தமிழ் மக்கள் வாழக்கூடிய மண்ணிற்கு சென்று அந்த மக்களோடு இருந்தார்களா? நம்முடைய பிரதமர், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அந்த மக்களோடு மக்களாக, தமிழர்களோடு தமிழர்களாக இருந்து அந்த சிங்கள அரசுக்கு எதிராக நாங்கள் தமிழர்களோடு இருக்கிறோம் என்பதை நிலைநாட்டி இருக்கிறார். அந்த மக்களுக்கு வாழ்விடங்களை 3000த்திற்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அந்த மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றால் பாரத அரசு தமிழர்களோடு இருக்கிறது என்பதை சிங்கள அரசிற்கு உணர்த்தி இருக்கிறார். சிங்கள அரசு இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்றால் மிகப்பெரிய பொருளாதாரத்தை பாரதம் தந்து உதவி இருக்கிறது. அதையும் தாண்டி இங்குள்ள இலங்கையில் வந்திருக்கிற அகதிகள் எல்லோரும் இங்கே அகதிகளாக இருக்க விருப்பப்படலை, தன் சொந்த தேசத்திற்கு செல்ல வேண்டும், தான் விட்டு விட்டு வந்த அந்த மண்ணோடு மண்ணாக வாழ வேண்டும், அந்த மண்ணில் எங்களுடைய வீடு இருக்க வேண்டும், அங்கு எங்களுடைய உரிமை நிலைநாட்டப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதனால் அகதிகளாக உள்ளவர்களை குடியுரிமை தந்தால் அவர்கள் சந்தோஷமடைந்து விடுவார்களா? நிச்சயமாக கிடையாது. தன் சொந்த மண்ணில், தான் பிறந்த மண்ணில் வாழ்வதுதானங்க ஒரு பெருமை. அப்ப அந்த பெருமையை இலங்கை தமிழர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கான முயற்சியை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது விடுவு காலம் வரும். இந்த தமிழர்கள் எல்லாம் தங்கள் இலங்கை என்ற சொந்த மண்ணில் வாழ்வதற்கான வாய்ப்பை பெறுவார்கள். வரக்கூடிய 5 ஆண்டுகளில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான அரசு அதை நடத்தி காட்டும். அதனால இங்கு அவர்களுக்கு குடியுரிமை தந்து சொந்த மண்ணிலிருந்து பிரிக்கிற ஒரு வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். அவர்கள் அந்த மண்ணில் பிறந்தவர்கள், அந்த மண்ணுக்குரியவர்கள், அந்த மண்ணில் வாழ்வது அவர்களுடைய சுயமரியாதை. அதை பாஜக நிச்சயமாக நிலைநிறுத்தி காட்டும். தேசிய குடிமக்கள் பதிவேடு, இந்த பதிவேட்டின்படி கிட்டத்தட்ட 18 லட்சம் பேர் இந்த லிஸ்ட்ல இருக்காங்க. இந்த இதுல
12 லட்சம் பேருக்கு மட்டும் குடியுரிமை தரது, 6 லட்சம் மக்களுக்கு வந்து குடியுரிமை இல்லைன்னு சொல்கிறது எப்படி சரியாகும்? அவர்கள் எல்லாம் அகதிகள் முகாமில் அடைக்க போகிறாங்க குற்றச்சாட்டு நீண்ட காலமாக பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்குது. நேற்றும் இந்த இதை வந்து விவாதத்தில் முன்வைக்கிறாங்க. இதோடைய இதில் எப்படி முடிவு இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ஆர்சி என்று சொல்லுவது இந்த நாட்டில் உள்ள மக்களை அடையாளப்படுத்துவது கண்டிப்பாக தேவை. இவ்வளவு பெரிய 140 கோடி மக்கள் வாழக்கூடிய நாட்டில் யார் இந்த நாட்டின் குடிமக்கள் என்ற அடையாளம் தேவையில்லை. இன்னைக்கு ஆதார் என்பதை தாண்டி அவர்களை விசாரித்து அடையாளப்படுத்த வேண்டிய நிலை இருக்கிறது. குறிப்பாக மேற்கு வங்கம், அஸ்ஸாம் போன்ற அந்த மாநிலங்களில், மேற்கு வங்கத்திலையும் அஸ்ஸாம்லேயும் இந்த பங்களாதேஷிலிருந்து வந்த இல்லீகல் மைக்ரண்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். அப்போ இஸ்லாமியர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் வந்துவிட்டார்கள் என்பதற்காக அவர்களுக்கு எப்படி குடியுரிமை தர முடியும் என்பதுதான் கேள்வி. இப்படி கேட்டால் பார்த்தீங்களா, பிஜேபியில் இருக்கிறதுனால இவர் இஸ்லாமியருக்கு எதிராக பேசுகிறார். அப்போ இங்கே இருக்கிற எத்தனையோ இஸ்லாமியர்கள், பல்லாயிரக்கணக்கான மக்கள் சவுதியிலையும் துபாயிலையும் போய் வேலை செய்கிறாங்க. 2-3 ஆண்டு காலம் இருக்கிறாங்க முறையான பாஸ்போர்ட் மூலமாக. அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் 6 மாதம் கள்ளத்தனமாக அந்த பாஸ்போர்ட்டில் வீசா முடிந்த பிறகு இருந்தால், அவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நாடு என்ன பார்க்கும்? அந்த நாட்டின் காவல்துறை என்ன பார்க்கும்? ஓ, இவர்கள்லாம் இஸ்லாமியர்கள், இந்திய இஸ்லாமியர்கள், அதனால் அவர்கள் இருக்கட்டும், இவர்கள் வந்து நம்ம மதத்தில் தான் இருக்கிறாங்க, அதனால் இவர்களை அரவணைத்துக் கொள்வோம் அப்படின்னு பார்ப்பாங்களா? அல்லது உன் மதமும் என் மதமும் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் உன் தேசம் வேறு, என்னுடைய தேசம் வேறு, என் பண்பாடு வேறு, உன் கலாச்சாரம் வேறு என்று சொல்லி உடனடியாக இல்லீகல் மைக்ரண்ட் சொல்லி அவர்களை கைது செய்யப்பட்டு நம்முடைய நாட்டுக்கு நாடு கடத்துவார்களா? எது நடக்கும்? அப்ப எல்லா நாடுகளும், அரபு நாடுகள் உள்ளிட்ட எல்லா நாடுகளும் முறையாக ஒருவர் வருவாராயானால் அதை ஆதரிப்பது என்பது வேறு. அதே போலியாக தவறான முறையில் அவர்கள் இல்லீகல் மைக்ரண்டா சட்டத்திற்கு புறம்பாக வந்து சேர்ந்தால் அவர்கள் நாட்டிற்கு அனுப்புவது தானே முறை. அதை தானே செய்ய முடியும். அது இஸ்லாமியர்கள் ஏன் பிரித்து பார்க்கணும்? யாராக இருந்தாலும் அதுதான் சட்டம். சட்டத்தின் அடிப்படையில் மத்திய அரசு நிலைநாட்டும். தமிழ்நாட்டிலும் கேரளாவிலும் அமல்படுத்தப்படாது அப்படின்னு சொல்லி 2 முதலமைச்சர்களுமே அறிவிச்சிருக்காங்க. இது மேற்கு வங்கத்தின் முதல்வர் மம்தா உள்ளிட்டவர்கள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய வாக்கு வங்கியை மையப்படுத்தி அரசியல் செய்கிறார்கள். நாம் என்ன சொல்றோம்னா, இது மத்திய அரசின் சட்டம், மாநில அரசு எப்படி நடைமுறைப்படுத்துவதா இல்லையா என்பதை கருத்து கூற முடியும். சும்மா இங்க இருக்கக்கூடியவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு அறியாமையின் அறிக்கையாக நான் இதை பார்க்கிறேனே தவிர, மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் அது ஒவ்வொரு மாநிலங்களிலும் அமல்படுத்தப்படும். 2024க்கு பிறகு அது நடக்கும். அதனால இன்றைக்கு பேசக்கூடியவர்கள் வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக பேசுகிறார்கள். 2024க்கு பிறகு அவர்கள் தடுக்க முடியாது. ஏனென்றால் இது மத்திய அரசின் சட்டம், முறையாக அமல்படுத்தப்பட்டு இருக்கிறது, ஜனாதிபதி ஒப்புதல் அளித்திருக்கிறார். அதனால சட்டத்தின் அடிப்படையில், ஒரு மாண்பின் அடிப்படையில் ஒரு ஆட்சி செய்யும் பொழுது மாநில அரசுகள் அதை தடுக்க முடியாது, வாய்வித்தை காட்டுகிறார்கள் என்பதை குறிப்பாக இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாமியர்கள் சிரமப்பட தேவையில்லை. இந்த நாட்டில் உள்ள ஒரு குடிமகன் கூட இந்த பண்பாட்டின் கலாச்சாரத்தில் இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் பாரத தாயின் பிள்ளைகளாக கருதப்படுவார்களே தவிர அவர்கள் வேறு எந்த தேசத்திற்கும் அனுப்பப்பட மாட்டார்கள். இஸ்லாமியர்கள் தைரியத்தோடு வாழலாம். வாழ்வியல் முன்னேற்றம் என்பது பாஜகவினால் தான் அவர்களுக்கு கிடைக்கும் பாதுகாப்பு என்பது இன்றைக்கு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. சிறுபான்மை சமூகமும் பெரும்பான்மை சமூகமும் ஒன்றிணைந்து உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க நாம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். பாரதத்திற்கு வலு சேர்ப்போம். உண்மையான இந்தியன் என்று சொல்வதில் பெருமையோடு வாழ்வோம்.